Yo Groovies, so welcome back to another video. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா முன்னாடி தெரிஞ்சிருக்கோம் டாக். எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் No, I completely condemn this. I completely condemn this. இந்த சைடுல இருக்கிறவங்க இந்த சைடுல இருக்கிறாங்க. நீ நானால அதானே பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சொல்லணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் வெறுப்பும் ஆச்சு. அதே மாதிரி ஓகே அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக தான் பேசுறாங்க அப்படின்னு தோணுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அதில் பார்க்கும்போது வீடியோவில் கவுன்சிலர் அண்ட் தென் கொஞ்சம் நல்லா தான் பேசினாங்க. ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப் வாஸ் சேஃப். ஒரு ஆட்டோக்கார் வந்து ஒரு சொன்னார், ஆட்டோவில் போகும்போது என் பையன் 6 வயசு பையன் வந்து கூட்டிகிட்டு போகும்போது நடுவில் நாய் வந்து விபத்தாயிடுச்சு. ஸோ குழந்தை வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருந்தது. என்னன்னா வந்து நானே ரியல் லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். என்னன்னா நான் டாமினோஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்ல போகும்போது பின்னாடி துரத்துறது. ரீசெண்டாக கூட எங்கள் மாமா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 40+ நாயெல்லாம் பின்னாடி துரத்திட்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாம படபடுத்து அப்படியே போயிட்டு கீழே விழுந்து கை காலெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தாங்க. ஸோ நான் இது வந்து நாய் தேவையில்லை அப்படின்னு நான் வந்து சொல்ல விரும்பல. லைக் எஸ் எனக்கும் நாய் பிடிக்கும். பட் என்னதான் எப்படி சொல்லணும்னா லைக் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கு கரெக்டா. ஸோ வந்து நம்ம இந்தியாவில் வந்து டாகோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு. எஸ் என்னோட வீட்டு தெருவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அவங்க எடுத்து வச்சது என்னன்னா பணக்காரவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து தெருவில் நடப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. பிகாஸ் அவங்க வந்து கார்ல போவாங்க அந்த மாதிரி கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து நடந்து போறதா இருக்கட்டும், பைக்ல போறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஸோ வயசானவங்க நடந்து போறதா இருக்கட்டும். ஸோ வந்து நாய் கடிச்சிச்சு அப்படின்னாக்கா அவனை 10-15 ஊசி இறக்கிடுவாங்க கன்ஃபார்ம். கடிச்சிட்டாக்கா இந்த இது சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஓகே அதர் தென் தட் ஸோ மெயின் பாயிண்ட் என்னன்னா அவங்க எடுத்து வச்சது வந்து நாயால எங்களுக்கு நிறைய லைக் கடிப்பட்டு நாங்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கோம். நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ராபிஸ். ஸோ இருக்கிறதுலே மோசமானது. அது வந்தா கன்ஃபார்ம் டெத். நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கடிச்சிது சார். தம்பியை கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. பையன் நல்லாவே இருந்தான். அந்த ராபிஸ் சிம்டம்ஸ் கொண்டு வந்தார். பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து. ஸோ வந்து அந்த சைட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து டாட்ஸ் லைஃப் அவங்கள நான் அட்ரஸ் பண்ணேன். இல்ல நீங்க நம்மனா அவ்வளவு பெரிய பணக்கார நாடா அவங்க வந்து ஒரு டாக் லவ்வர். நான் அவங்களோட சேனல்ல நான் பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். ஓகே டாட்ஸ் லைஃப்னா நிறைய பேருக்கு தெரியும். அவங்க வந்து லைக் ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர். ஸோ அவங்க வந்து ஒரு டாக் லவ்வர். ஏன்னா அவங்க பார்க்கும்போது நிறைய டாகை வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து தத்தெடுத்து நிறைய பேருக்கு வந்து அவங்க அதெல்லாம் நிறைய பண்ணாங்க. அதை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஓகே ஒரு வாயில்லா ஜீவனை வந்து அவங்க வந்து லைக் அவங்கள லைக் அதுக்கு வந்து ஒரு வாயில்லா ஜீவன் சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல. யா எஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ பட் ஆனால் ஸ்ட்ரீட் டாக் ஸோ வீட்டில் வளர்க்குற நாயோ இருக்கட்டும், தெருவில் இருக்க நாய் இருக்கட்டும், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா தெருவில் இருக்க நாயை அப்படியே விட்டுருவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. என்னன்னா வந்து இந்த இவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட அந்த நாய் வந்து என்ன நாய் தெரியுமா, இவ்வளோ பெருசு அந்த ராஜபாளையம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாய். சரியான ஆயிட்டு எனக்குலாம் இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்கிறேன். இடுப்பளவுக்கு இருக்கும். அது என்னாச்சுன்னா வந்து டேக் இருக்கு. பட் ஆனால் உடம்பு ஃபுல்லாக சொரியாசிஸ் மாதிரி இருக்கு. அது தெருவில் விட்டுட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா சின்ன குழந்தைங்க போறதுக்கு பயப்படுறாங்க. அது எதுவுமே பண்ணலனாலுமே பயப்படுறாங்க. அது மேல வந்து அவ்வளோ ஒரு இவ்வளோ பேக்டீரியா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு உடம்புலாம் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. அதை வந்து வீட்டில் வளர்க்காம தெருவில் விட்டாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போயிட்டோ இந்த மாதிரி வந்து எங்க சேர்க்கணுமோ யார்கிட்ட கொடுக்கணுமோ கவர்மெண்ட் கிட்ட சொல்லணுமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. தெருவில் விட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து அதை வாங்குறாங்க, வாங்கி வளர்க்க மாட்டாங்க, ஆனா தெருவில் விட்டுறாங்க. என்னோட கொஸ்டின். ஓகே ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நாய் வந்து இவ்வளோ இருக்கு, இதை வந்து நம்ம தடை பண்ணணும், இதை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து யாருமே சாவடிக்கணும்னு சொல்லல. கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அதை வந்து ஒரு பாதுகாப்பா வந்து வேக்சின் போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த சைடுனா அந்த கவுன்சிலர் அவங்க பேசினாங்களா அந்த சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஏன்னா டெத் ஆயிருக்கு. ஸோ இறந்து போயிருக்காங்க. அது வந்து சீரியஸா வந்து அவங்க எடுத்து வைக்க பாயிண்ட்னா ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்க நாய் வந்ததை சொல்றீங்களே, இதுமாதிரி குழந்தை வந்து நான் கீழே ஊந்துட்டேன் அப்படின்னு லைக்
அவங்க வந்து அதை வந்து அப்போஸ் பண்ற மாதிரி பேசுறாங்களே தவிர அது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா எனக்கு படல. 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் No, I completely condemn this. அதே மாதிரி தான் கோபிநாத் அண்ணாவும் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து சூப்பரா பேசினாங்க. பட் ஸ்ட்ராங்கா அவங்களோட பாயிண்ட் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க வந்து நான் நிறைய வாட்டி பாத்துக்கேன். அவங்க பேர் கோபின்னு தான் நினைக்கிறேன் அவங்க பேரும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 9 மணிக்கு மேல அந்த ஸ்ட்ரீட்ல போலாமா, போகக்கூடாது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோபிநாத் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. இங்க ஏதோ ஒரு தெருவுல இருந்து நான் வடபழனி போறேன், அங்க வந்து நான் 11 மணிக்கு போறேன். ஓ நைட்டு போறீங்களா, அப்போ நீங்க பாதுகாப்போட தான் நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு. இல்ல யார் வேணா எங்க வேணா போலாம். சோ இங்க இருக்கிற நாயகம் வேற ஒரு ஸ்ட்ரீட்ல அது பாதுகாக்குது. எதுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா, வேற யாராவது புது ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அப்போ எப்படி மத்தவங்களால போக முடியும்? சரி ஓகே, நாயே இல்ல, எல்லாத்தையும் எடுத்து வந்து பாதுகாப்பா வந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு பாதுகாப்பா வச்சு வேக்சினேட் எல்லாம் பண்ணி தனியா அதுக்கு ஒரு இடம் ஒதுக்கி அதுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா கூட, அதுக்கடுத்தது என்ன ஆகும்? நாயே இல்ல அப்படின்னாக்கா என்ன ஆகும்? வேற அனிமல்ஸ் அதே மாதிரிதான். நான் வந்து லைக் வேற அனிமல்ஸ்னா முக்கியமானது வந்து இந்த குரங்கு, இந்த இதெல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நார்மலாவே குரங்கு வரும். ஆனா நாய் குலைச்சி இந்த குரங்குலாம் ஓடி போயிருக்கு. எங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்க நாயெல்லாம் குலைச்சி அது ஓடி போயிருக்கு. பெனிஃபிட்ஸும் இருக்கு அண்ட் தென் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லை. காமனான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, நாயோட பாப்புலேஷன் அதிகம், அதால வந்து ராபிஸ் வர்றது அதிகம், அதால வந்து பாதிக்கப்படுற மக்கள் அதிகம். இதுவே வந்து ஒரு பெரிய கிளாஸ்ல இருக்கவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட அவங்களால தான் வந்து அதுக்கு ஒரு கொஸ்டினே ரைஸ் பண்ண முடியும். கரெக்ட், அவங்க தான் வந்து ரைஸ் பண்றாங்க. பட் இந்த சைட்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது எப்படி நீங்க ரைஸ் பண்ண முடியும், நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்றாங்க. அது வந்து எனக்கு ஏன்னா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ஏரியால இருக்க 10 நாயும் என்னோட குழந்தைங்க மாதிரி அப்படின்றாங்க. கரெக்ட் தான். பட் அது யாரையாவது கடிச்சிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க அதை ஏத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு ஒரு பதில சொல்றாங்க. ஓகே, ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து பாதுகாப்பா எடுத்துட்டு போயிட்டு பாதுகாப்பா அதை பார்த்துக்கிட்டா ஓகே. ஸோ தெருவில் அதாவது வளர்க்குறவங்களே அது தெருவில் விடுறாங்களே, அவங்களதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சிட்டு போனோம். அதுக்கப்புறமா ஒன்று பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா, அட்வொகேட் விக்னேஷ் சாரா அவங்க அந்த இதில் பார்க்கும்போது அவங்க போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாய் கடிச்சுது அப்படின்னாக்கா கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி சம் செக்ஷன்ல ஃபைல் 101 தெரியல செக்ஷன்ல வந்து ஃபைல் பண்ணிட்டு அவங்களுக்கு 4 மாசம் 4 to 6 months வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு, அதான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கு கேஸ் போட்டு அவங்க உள்ள தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு போய் கேஸ் அலைஞ்சி இதுக்கு போயிட்டு ஊசி போடுறதுக்கே அவங்களுக்கு செலவாகும். ஸோ இதெல்லாம் வந்து லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லைக் முக்கால்வாசி இதை வந்து ராபிஸ் இதுங்கெல்லாம் தடுக்கணும் அப்படின்னாக்கா எஸ். ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு அலாட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து துண்டை போட்டுட்டு வந்து காசெல்லாம் வந்து அடிக்கிறாங்க, கரப்ஷன். சரி ஓகே, அதுக்கு நம்ம போக தேவையில்ல. என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் வந்து நாய் இருக்கட்டும், ஆனா வந்து பாதுகாப்பா அதை எடுத்துட்டு போய் வைக்கட்டும். அதுதான் என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு, உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் பாய் குரூவிஸ்.